Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல டீ கடை கஜடா முட்டைலாம் எதுவும் சேர்க்காம எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே கஜடானாலே முட்டை சேர்த்து தான் செய்வாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு முட்டைலாம் எதுவும் சேர்க்காம ரொம்ப சுவையா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா டீ கடைகள்ல கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சிருப்பாங்க. நல்லா சாயந்திர நேரத்துக்கு ஒன்னு எடுத்து நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்டுட்டு நல்லா சூடான ஒரு கப் டீ சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு இதமா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை வந்து நீங்கள் அளந்துக்கலாம். இது வந்து சரியாக ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து செஞ்சோன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த தயிரோட கட்டித்தன்மையெல்லாம் உடையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். இது வந்து சரியாக 180 கிராம் அளவுக்கு இருக்கும். பொதுவாகவே கஜடா அப்படின்னாலே மைதா மாவில் தான் செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கட்டுமேன்றதுக்காக நான் இன்றைக்கி கோதுமை மாவு பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இடியாப்பத்துக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, சமையல் சோடா, அது சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இப்போ இதை நம்ம பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ இதில் நம்ம தயிர், நெய் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற அந்த தண்ணி பதமே வந்து போதுமான அளவு. சப்போஸ் சில கோதுமை மாவு கொஞ்சம் வந்து தண்ணி உள்வாங்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பால் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து பிசையாதீங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். சரியாக ஒரு 15 நிமிஷம் இது வந்து ஊறட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஒரு தடவை 2 நிமிஷத்துக்கு வந்து அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக, நம்ம சப்பாத்தி மாவுலாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக வந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு மேலே வந்து விரிசல்லாம் இல்லாமல் அழகாக வந்து உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கத்தியை பயன்படுத்தி மேலே ஒரு சின்ன வந்து ஒரு கோடு, அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு கோடு. ரொம்ப அழுத்தி பள்ளம் போட வேணாம், ஜஸ்ட் மேலே ஒரு சின்ன அழுத்தம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூட்டில் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து மாவு வேகமாக போயிடும், பட்டுன்னு மேலே வந்து சிவந்து வந்த மாதிரி ஆகிடும். ஸ்டவ்வும் வந்து மிதமான தீயிலே வந்து வச்சுக்கங்க. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது வந்து டக்குன்னு வந்து திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு பக்கம் நல்லா சிவந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் நல்லா சிவந்து வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்ட ஒரு நிமிஷத்துல நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட், அதாவது அது நல்ல விரிசல் விட்டு வரும் இந்த மாதிரி. இப்போ இந்த சமயத்தில் நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு இதை வந்து எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்முடைய டீ கடை கஜடா எவ்வளோ அருமையாக முட்டைலாம் எதுவும் சேர்க்காம கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமான முறையில் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை உங்களுக்காக கடிச்சும் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.